நீங்க சீமா சங்கீனா சகோதரன்ட்டான். ஆரியம் என்பது நம்முடைய கூட்டணி கொள்கைன்னு. சாதி இருக்கணுங்கிறார். அரசியல் என்பது கொள்ளையடிக்கிற ஒரு கும்பலினுடைய பிரதான கொள்கையா இருக்கு அரசியல். டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடை போட ஆளே இல்லை, பிளே கிரவுண்ட் இருக்கு, ஸ்டிக் இருக்கு, பந்து இருக்கு, விளையாடலாம், அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாம். இவர் தான் முதலமைச்சர்னா இந்த நாட்டை மற்ற மாநிலத்துக்காரன் எப்படி பார்ப்பான்? விஜய் தனியா நிற்பாரா, இல்லை அதிமுக பாஜக கூட்டணி இணைவாரா? இதுதான் தமிழ்நாட்டுடைய பிரதான எதிர்பார்ப்பு. அப்படி வந்தா தேர்தலுக்கு முன்பே எடப்பாடி சிஎம். RSS அடையாளமான RK ராகவனை வேட்டிகளுடைய கேமரா வச்சா. அண்ணாமலை பாஜகவை ஒரு திராவிட கட்சியா மாத்தினாரோ தமிழகத்துல? அதுதான் உண்மை. வைகோ கட்சி ஆரம்பிச்சு வேலூர் ஜெயில ஒரு வருஷம் இருந்தார் தடாவில். விஜய்க்கு ஒரு பொடா 6 மாதம் வேலூர் ஜெயில தனிமை சிறையில் ஒரு வழக்கில் இருந்தாருன்னா வெளியே வரும்போது அவரை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். நான் அவர் கட்சியில் இணைஞ்சார். அண்ணாமலை அரசியல் எப்படி இல்லைங்க, அண்ணாமலையுடைய அரசியல் அணைந்து போய்விட்டது. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த வருகின்ற 2026 தேர்தல் ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துமா? ஏன்னா மும்முனை போட்டிகள் இருந்தது, இனி 4 முனை போட்டியா இருக்கு. இதுல விஜயும் இன்னைக்கு களத்துல இறங்கியிருக்காரு. ஹிந்துத்துவா கொள்கையை தாண்டி திராவிட கொள்கையை தாண்டி 2 அணிகள் ஒன்றா இருக்கு. ஒரு அணி திராவிட அணி, திமுக அணி தனியா இருக்கு. இதை எப்படி இந்த அரசியலை நீங்க பாக்குறீங்க? நீங்கள் தமிழனுக்குன்னு அரசியலே போய் சேராததனுடைய விளைவு தான் நீங்கள் 60 லட்சம் பேர் இப்போ விஜய்க்கு வருவதாக ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. 40 லட்சம் பேர் சீமாங்கிட்ட இருக்கிறான். 60-40 1 கோடி பேர் அரசியலே தெரியாதவர்களால் ஆளப்படுகிறது. நீங்கள் சீமா சங்கீனா சகோதரன்ட்டான். ஆரியம் என்பது நம்முடைய கூட்டணி கொள்கைன்னு. சாதி இருக்கணுங்கிறார். என்ன காரணம்? நீங்க குடிப்பெருமை, அதான் சாதி. பெரியாரோட ஒரு ஆய்வு பண்ணிட்டார். பெரியார் சாதி ஒழிப்புக்கு மாநாட்டு 1956 தமிழ்நாடு முழுக்க அத்தனை சிறைகள் நிரம்பி வழியுது. எத்தனை வருஷம்? 3 வருஷம். சாதி ஒழிப்புக்காக ஆய்வு செய்தவர் தந்தை பெரியார். சீமா இல்ல குடிப்பெருமை இருக்கணும்ட்டார். பெரியாரையே ஆய்வு செய்து, பெரியாரையே மார்க்சிய ஏங்கல்சிய ஆய்வு செய்து விஜயலட்சுமி வீட்டில் ஆய்வு செய்கிறவர் அவர். அப்போ அங்க ஒண்ணுமே தெரியாம ஒரு 40 லட்சம் பேர் இருக்கான். விஜய் 25 வருஷம் சினிமாக்காரர். அம்பேத்கரையும் தெரியாது, பெரியார் கட் அவுட் வேணா தெரியும் சினிமா ஷூட்டிங் எடுக்கு. இவர்கிட்ட ஒரு 60 லட்சம் பேர் இருக்கான்னு நம்புறோம். இல்ல விஜயோட அந்த மௌனம் ஒரு பெரிய அலையை ஏற்படுத்துமா? ஏன்னா அவர் சொன்ன அந்த வார்த்தை, ஸ்டாலின் அங்கிள் கேட்டுங்க, அதுக்கு பின்னாடி அந்த வார்த்தைக்கு பின்னாடி என்ன ஒளிஞ்சிருக்கு சார்? என்ன ஒளியலைங்க. வைகோ கட்சி ஆரம்பிச்சு வேலூர் ஜெயில ஒரு வருஷம் இருந்தார் தடாவில். விஜய்க்கு ஒரு பொடா 6 மாதம் வேலூர் ஜெயில தனிமை சிறையில் ஒரு வழக்கில் இருந்தாருன்னா வெளியே வரும்போது அவரை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். நான் அவர் கட்சியில் இணைஞ்சார். வைகோவை போல 1 ஆண்டு காலம் தனிமை சிறையில் அடைபட்டு கிடந்து வெளியே வந்தார் விஜய்னு வச்சுக்கங்க, நானே அவர் பின்னாடி போயிருக்கேன். சீமான பாண்டிச்சேரி ஜெயில என்ன செயல உள்ள கிடந்தார். நான் போய் பார்த்தேன். நானும் தமிழன் டிவி கலை கொண்டதையும் வன்னி அரசு எல்லாரும் போய் பாண்டிச்சேரி ஜெயிலில் பார்த்தோம். உள்ள கிடந்தார். சாப்பாடு லோக ஐயப்பன்னு தீக்கா அமைப்பாளர் வீட்டில் இருந்து வரும். ஒரு புல் பாட்டலும் சாப்பாடும் வரும். அடிச்சுட்டு உள்ள படுத்து கிடந்தார். திருமாவளவன் பல சிறைச்சாலை அடி உத மிதி. அதே போல பெரியார் பல சிறைச்சாலையில் அடைபட்டு கிடந்தார். பெல்லாரி ஜெயில, சுண்ணாம்புக்கல் ஜெயில கூட வெள்ளக்காரன் காலத்தில் ராஜாஜி போட்டார். காமராஜர் 9 ஆண்டு காலம் சிறை. இப்படி விஜய் எங்க வேலூர் ஜெயில 1 வருஷம் வந்துட்டு வெளியே வரும். எதுக்கு ஜெயிலுக்கு போகணுமா? ஒரே ஒண்ணு இல்லை, சாதி ஒழிப்பு, சனாதன ஒழிப்புன்னு சொன்னா முடிச்சு உள்ள போட்டுருவோம். என்ன ஒழிப்பு? சாதி ஒழிப்பு. கெவின் வெட்டிட்டு அங்க கொண்டு விட்டான் சுர்ஜித்.
சாதின்னு ஒண்ணு இருந்தனால வெட்டுறான். அப்போ சாதி ஒழிப்பு தீர்மானையா சனாதனத்தை ஒழிச்ச தீர்மானம். நாளைக்கு விஜய் ஒரு தீர்மானம் போட்டாருன்னா 6 மாசம் உள்ள எங்க வேலூர் ஜெயிலில் திருப்பி வரட்டும். அதேதான் கொள்கை. சாதி ஒழிக்காம நான் தூங்க மாட்டேயா, நான் அவர் கட்சியில் போய் சேர்ந்துருவேன், நாளைக்கே போய் சேர்ந்துருவேன். இல்லை, எம்ஜிஆர் அலை வீசின போல விஜயார் அலை வீசுது தமிழ்நாட்டில். வருங்கால கிங் மேக்கர் அரசியலோட, தமிழ்நாட்டோட அரசியலோட கிங் மேக்கர் விஜய் தான் அப்படின்ற ஒரு பார்வை முன்னெடுத்து பயணிக்கிற மாதிரி இருக்கு விஜய். இல்லைங்க, அப்படி நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இங்கே ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அரசியலே இல்லை, அரசியல் வெளியேறிடுச்சு. மலையாளிகிட்ட அரசியல் இருக்கு, பஞ்சாபிகிட்ட அரசியல் இருக்கு, இன்னும் சொல்ல போனால் மலையாளிகிட்ட இருக்கு, தமிழங்கிட்ட அரசியலே இல்லை. அரசியல் என்பது கொள்ளையடிக்கிற ஒரு கும்பலினுடைய பிரதான கொள்கையாக இருக்கு அரசியல். அப்படி பார்த்தா இங்கே ராமகிருஷ்ணன் முதலமைச்சர் ஆகியிருக்கணும், குளத்தூர் மணி ஆகியிருக்கணும், கோவை ஆரிச்சாமி ஆகியிருக்கணும். இவர்களை விட தியாகி பைனாகுலர் வச்சாலும் கண்டுபிடிக்க முடியாது. எத்தனை தட்டா பொட்டா சிறை. குளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், கோவை ஆரிச்சாமி 3 பேரையும் 3 முதலமைச்சர் ஆக்கணும். அவர்களை யாருன்னே தெரியலையே. நேற்று வந்த திரிஷாவோடும் கீர்த்தி சுரேஷோடும் நயன்தாராவோடும் கட்டி புரண்டு டூயட் பாடி டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடை போட ஆளே இல்லை, பிளே கிரவுண்ட் இருக்கு, ஸ்டிக் இருக்கு, பந்து இருக்கு, விளையாடலாம், அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாம். இவர் தான் முதலமைச்சர்னா இந்த நாட்டை மற்ற மாநிலத்துக்காரன் எப்படி பார்ப்பான்? இவன் அரசியல் பயப்படுத்தப்பட்டு இருக்கிறானா? பெரியாருக்கு தாயா பிறந்தான், காமராஜர் பிறந்தார், கக்கன் பிறந்தார், ஜீவா பிறந்தார். ஐயா நல்ல கண்ணு இன்னும் 100 ஆண்டு காலம் வாழணும். 100 ஆண்டை தாண்டிட்டார், இன்னும் 100 ஆண்டு காலம் வாழும். அவ்வளவு பெரிய தியாகம். எப்படி பாக்குறீங்க இந்த காம்பினேஷன்? எப்படி பாக்குறீங்க? ஒரு பக்கம் பாஜகவோட அலையன்ஸ் அதிமுக, எடப்பாடியும் அண்ணாமலையோட பயணம். அண்ணாமலை ஓரங்கட்டி வச்சிருந்தாலும் இன்னைக்கு எடப்பாடியே பல விமர்சனங்கள் வச்சாலும் இன்னைக்கு எடப்பாடி தற்கூரின்னு சொன்னாலும் இன்னைக்கு முதலமைச்சர் ஆக்குவதே எனது சபதம் அப்படின்னு அண்ணாமலை ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் திராவிட கட்சிகள் வலுவான கூட்டணியோடு பயணிக்கிறோம், ஒரு சிறிதளவும் எங்களுக்கு பெசங்கள் இல்லை அப்படின்னு ஒரு பக்கம். இன்னைக்கு மக்கள் அலை வீசிட்டு இருக்கு விஜய் ஒரு பக்கம். இந்த காம்பினேஷன் நீங்க எப்படி பாக்குறீங்க? யாரு தமிழ்நாடோட ஒரு பவர் பாலிடிக்ஸா பார்க்க முடியும்? இல்லைங்க, எல்லாத்துக்கும் இன்னும் ஒரு 6 மாதம் ஆகும். நீங்கள் இப்போ செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, ஏறக்குறைய மார்ச் மாதம்தான் அரசியல் களை கட்டும். அது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை, ஒரு நிலையில்லாத தன்மை தான் இருக்கும். 6 மாதம் ஆகிற பொழுது எந்த கூட்டணி எங்கே வரும்? இப்போ விஜய் தான் இப்போ பெரிய ட்ரம்ப் கார்டு. விஜய் தனியாக நிற்பாரா, இல்லை அதிமுக பாஜக கூட்டணி இணைவாரா? இதுதான் தமிழ்நாட்டுடைய பிரதான எதிர்பார்ப்பு. அப்படி வந்தா தேர்தலுக்கு முன்பே எடப்பாடி சிஎம், தேர்தலுக்கு பின்பு இல்லை. தேர்தலுக்கு எதை வச்சு அப்படி சொல்லுங்க? எப்படின்னா திமுக அதிமுக வாக்கு வங்கி ஒரு 3 முதல் 5% தான் அப்படி நிற்கிது. விஜயுடைய அரசியலே தெரியாத இளைஞர்கள், அணில் குஞ்சுகள், அதே போல் பவுன்சரால் தூக்கி வீசப்படுகிற இளைஞர்கள் ஒரு 10% வந்துட்டான்னா எடப்பாடி தலைமையில் ஆட்சி. ஆனால் பாஜகவும் அவர்களுக்கே தெரிந்த சில வழி இருக்கு. அந்த வழியில் பீகார் வழின்னு கூட வச்சுக்கோங்க. அதே வழியில் இங்கு முதலமைச்சர் நாற்காலியில் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், மீது யாரும் இருக்கக்கூடாது, முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கக்கூடாது. இதுதான் அவர்களுடைய நோக்கம். யாரோட பார்வை? பாஜக பார்வை. அப்போ அதற்கான முயற்சி வலிமையான முயற்சி. அது பாஜகவுடைய முயற்சியில் பல மாநிலங்களில் வெற்றி பெறுகிற ஃபார்முலா தமிழ்நாட்டிலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அண்ணாமலை அரசியல் எப்படி இல்லைங்க, அண்ணாமலையுடைய அரசியல் அணைந்து போய்விட்டது. ஏன்? அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் பாஜகவில் அவருக்கு நாற்காலியே கிடைக்கும். நிர்மலா சீதாராமன் நீங்க கட்சி மீட்டிங்ல பாஜகவை கெடுத்தது அண்ணாமலை தான். பாஜக ஆனா தமிழ்நாட்டோட அரசியல பாஜகவில் வளர்ந்து விட்டது அண்ணாமலை தான். அவளை வளர்த்து விட்டு அண்ணாமலை ஏன் கட்சி விட்டு நிற்கிறாங்க?
மாநில தலைவர் வந்து நிற்கிறாங்க? ஒரு கேள்வி வருதா இல்லையா? பாஜக வளர்ந்து நிற்குதுன்னா அண்ணாமலைக்கு டபுள் ப்ரொமோஷன் கொடுத்துருக்கணும். ஏன் பதவி நீக்கம் செய்யறாங்க? அண்ணாமலை இப்ப அரசியலை கெடுத்துட்டாரா? இல்ல, எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு விவாதம் இருந்தது. எடப்பாடி கூட்டணி வரமாட்டேன், அண்ணாமலை இருந்தா நான் கூட்டணி உள்ள சேர மாட்டேன். அப்ப பாஜகவுடைய மாநில தலைவரை எடப்பாடி தான் முடிவு பண்றாரா? அப்போ பாஜகவுடைய கமாண்டிங்கே எடப்பாடியா? எடப்பாடி நம்பி அகில இந்திய அளவுல பாஜக நிக்குது. இல்ல, இவரோட கோரிக்கையை ஏத்துன்னு இருக்காங்கன்னு நினைக்கலாம். ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த மாநில தலைவர் சொல்லுவதை பாஜக கேட்டுட்டு இருக்கா? பாஜகவை கூட்டணி கட்சி மாநில தலைவர் நம்பித்தான் டெல்லியில மோடி பிரதமராக இருக்காரா? இப்படி ஒரு கேள்வி வருதா இல்லையா? அதுவல்ல. ஆனா அவங்க RSS தான் அதிமுக இயக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, உண்மைதான். RSS தான் அதிமுகவை இயக்குது, உண்மைதான். அதே RSS ஏன் அண்ணாமலையை விரட்ட சொல்லுது? 3% ஒருத்தர் இல்ல, அவரு 3% ஒருத்தர் இல்ல, அப்படி எடுத்துக்கலாம் இல்லையா? இல்லங்க, RSS தான் ADMKவை இயக்குது. அப்போ RSS செல்ல பிள்ளையான அண்ணாமலைய, பாஜகவுடைய செல்ல பிள்ளைய, அமித்ஷாவுடைய செல்ல பிள்ளைய, அதை விட நீங்க PL சந்தோஷ், அவர் தான் RSS தேசிய செயலாளர், அவருடைய செல்ல பிள்ளைய சாதாரண எடப்பாடி சொல்லியே விரட்டி விடுவீங்க? அப்ப யார் வலுவானவர்? RSSக்கு கமாண்டிங் எடப்பாடியா? இப்படி ஒரு கேள்வி வருதா இல்லையா? கண்டிப்பா. அப்போ அதுவல்ல பதில். திமுகவை எதிர்க்க சொன்னா திமுகவோடு கள்ளக்கூட்டு வைத்துக் கொண்டு RSS அடையாளமான RK ராகவனை வேட்டிகளுடைய கேமராவை வச்சா அந்த கோபம் தான். வேற என்னங்க கோபம்? பாஜக எங்க வேண்டுமானாலும் கேமரா வைக்கலாம். கௌதமிக்கு கேமரா எங்க கொண்டு வைக்கிற? நம்ம சின்னத்திரை நடிகை அந்தம்மா ஏன் கோச்சிட்டு ஓடுது? பாஜக விட்ட ஓடுது. பிராமின் அந்தம்மா பிராமின். அண்ணாமலை பாஜகவை ஒரு திராவிட கட்சியா மாத்திராரு தமிழகத்துல. அதுதான் உண்மை. ஊழல், லஞ்சம், ரியல் எஸ்டேட்டு, கட்ட பஞ்சாயத்து இப்படி மாத்திட்டார். ராகவனை வெளியில் விரட்டி விட்டார். அதனாலதான் மீண்டும் இப்பொழுது ராகவன் கையில் பாஜக வந்திருக்கிறது. வந்த பிறகு இப்போ கை யார் கை ஓங்கி இருக்கு? RSS ராகவனுடைய கை ஓனதுனால அண்ணாமலைக்கு சீட்டே இல்லை. அப்போ அண்ணாமலையை வெளியே எடுத்திருக்கலாமே சார், கட்சியிலிருந்து வெளியே எடுத்திருக்கலாமே. ஒரு பயம் இருக்கோ பாஜக? ஒரு பயம் இருக்கும். இல்ல இல்ல, பயம்லாம் ஒன்றும் இல்லை. மாநில பதவியிலிருந்து எடுத்துட்டாலே இல்லை, டம்மி பீஸு தான். மாநில பதவியிலிருந்து எடுத்துட்டாலே அவருடைய கதை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். அவரை தூக்கி வெளியே வீச வேண்டிய வீசியாச்சு. வீசிய வரை மணி வீச வேண்டிய அவசியம் இல்லை. ஆக அண்ணாமலை தனி கட்சி துவங்குவதற்கான வாய்ப்பு டிசம்பர் மாதம் இருக்கு. அது உறுதியான 100% உறுதி. நன்றி, நன்றி, வணக்கம்.